நாம் கட்டடத்தில் அமர்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். இந்த இடத்த நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நாங்கள் சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கறது இந்த கட்டடத்தை ஒரு சபையாய் அவர் என்ன செய்யலை, பார்க்கலை. அல்லேலூயா. நீங்கள் அநேகரை பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அநேகர் நல்ல ஒரு சின்ன கீத்து கொட்டகை மாதிரி கொட்டகைகளை போட்டுக்கிட்டு அதில் உட்கார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆராதிக்கிறாங்க. வசதிக்கு தகுந்தது மாதிரியான நிலைகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் திருச்சபைகள்லையும் என்ன செஞ்சுருக்குது. இன்னைக்கு ஆமேன். ஒரு பாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10-15 இடத்துல சர்ச்சு நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்கன்னா, எனக்கு தெரியும் அந்த பாஸ்டர் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அந்தந்த இடத்துல போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஜெபக்குழு நடத்துறது மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் நடத்திட்டு வர்றாங்க அவங்களுக்கு. அப்போ சபை என்பது என்ன அப்படின்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்வோம், நாங்கள் வாழ போகிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு வந்திருக்கிற ஒரு கூட்டத்தார் அமைந்து ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார். இவங்களை மாதிரி இவங்க வாழவே மாட்டாங்க. யார் மாதிரி? உலகத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் மாதிரி இவங்க வாழ மாட்டாங்க, வாழவே கூடாது என்கிற அந்த நிலைகளோடு பிரிந்து வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கு பேர் தான் சபை. சபையா இல்லைங்க, அவங்களுக்குரிய இந்த குணங்களும் இதுல இருக்குதுன்னா நாம் சபைக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறத கர்த்தர் நம்மகிட்ட சொல்லுகிறார். நான் ஏன் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன், சபைக்கு போறோம் சொல்றோம்ல. சபையார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறவர்கள். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் சில விதமான கட்டுப்பாடுகளோடு வாழக்கூடியவர்கள். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அந்த வேத வசனத்துக்குள்ள எந்தெந்த சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ, எந்தெந்த முறைமைகள் சொல்லப்பட்டிருக்குதோ, எந்தெந்த காரியங்களை கர்த்தர் இப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி வாழக்கூடியவர்களுக்கு பேர் தான் சபையார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 2:42 கூட வேகமா வாசிங்களே. வேகமா, கொஞ்சம் வேகமா வாசிச்சா கொஞ்சம் நலமா இருக்கு. 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் 41 வாசித்தா 41 சாரி. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படியா? அப்ப நல்ல கவனிங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பேதுருனுடைய பிரசங்கத்தை அவங்க என்ன செய்யறாங்க, கேட்டு இவங்களை போல நாங்க வாழ மாட்டோம், நீங்க சொல்ற வார்த்தையின்படி நாங்க வாழ்வோம்னு சொல்லி மனம் திருந்தி வந்தாங்க பாருங்க. அந்த கூட்டத்தை தான் சபைக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்ப சபையார்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய வேலையே எப்படி இருக்கும்னா, மனம் திரும்பப்பட்ட ஒரு கூட்டம், மனம் திரும்பி வாழுகிற ஒரு கூட்டம். அவங்கள மாதிரியான எந்த விதமான கோபம் இருக்காது, திருட்டு இருக்காது, பகை இருக்காது, மற்ற விதமான காரியங்கள் எது இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்றதெல்லாம் பாவங்க, அது மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லி பிரிந்து வந்திருக்கிறோமே, இந்த கூட்டத்துக்கு பேர் தான் சபையார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப நல்ல கவனிங்க. இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சபைக்குள்ள பாஸ்டர் என்ன செய்வார்னா, நல்ல ஜெபம் பண்ணுவாரு, வேத வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களிடத்துல கொடுப்பார். இதுதான் அவருடைய வேலை. ஜனங்களுடைய வேலை என்னன்னா, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அந்த கொடுத்த வார்த்தைகளின்படி வாழ நினைப்பவர்கள், வாழ செயல்படக்கூடியவர்கள். 2 பாயிண்ட் நல்ல கவனிங்க. இவர் ஜெபம் பண்ணுவார், வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து கொண்டு வருவார். பேதுரு சொல்றார்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இருக்கிற ஊழியத்தை மட்டும்தான் நாங்க என்ன செய்ய முடியும் சொல்றாங்க இல்லையா. அப்ப 2 வேலை என்னன்னா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வேத வசனத்தை போதிப்பாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா, ஜெபம் பண்ணி அந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிப்பார்கள். இதுதான் சபை. நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஒரு சபையை மட்டும் வேகமா நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போறோம். ஆதி திருச்சபைகள் நிறைய சபைகள் இருக்குதுச்சு, ஆனா ஒரே ஒரு சபையை நம்ம வேகமா பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மளை நடத்துவாராக. 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்க.
தெசலோனிக்கேர் பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 279 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 279 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். அன்னைக்கு அந்த சபை எப்படி வாழ்ந்திருக்குது, எப்படி நடந்திருக்குது, சபைக்குள்ள இருக்கிறவங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் இதுக்குள்ள வாழவே முடியும். அல்லேலூயா. எப்படி வேணாலும் நம்மளால வாழ்ந்துட முடியாது. முதல் காரியத்தை பாயிண்ட் வாசிங்க, 1:6 வாசிங்களே. 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. முதல் பாயிண்ட் நல்ல கவனிங்க. முதல் பாயிண்ட், அந்த தெசலோனிக்கேயர் சபையில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மிகுந்த உபத்திரவப்பட்டாங்களாம். அந்த உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தின் காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உபத்திரவமே வந்தாலும் ஆவியானவர் உள்ள இருந்ததுனால ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வெளிப்பட்டு இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்த திருவசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பவுலையும் கர்த்தரையும் நீங்கள் பின்பற்றினீர்கள். நல்ல கவனிங்க, அவர் சொல்றாங்க, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டரையும் கர்த்தரையும் நீங்கள் என்ன செய்தீர்கள். அவர் சொல்றாங்க பாருங்க, மறுபடி நல்லா வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள். அப்போ ஒரு சபை எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய ஊழியக்காரர் போதிக்கிற போதனைகளை கேட்டு நடக்கிறது தான் சபை. ஒரு சபை எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி வாழணுங்கிற உணர்வுகள் அவங்களுக்கு என்ன செய்யணும். சொல்றது புரியுதுங்களா? நான் திரும்பவும் சொல்லித்தரேன். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா, தேவனிடத்தில் இருந்து அந்த பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பதிலை பிரசங்கிக்கணும். விசுவாசிகளுடைய வேலை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பதிலை ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறப்போ அந்த வார்த்தைகளின்படி கேட்டு நடப்பதுதான் சர்ச். அல்லேலூயா. சபைனா என்ன? சத்தமா சொல்லுங்க. சபைனா என்ன? மறுபடியும் சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை ஊழியக்காரர் மூலமா பெற்றுக்கொள்கிறப்போ அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு இங்கேயே நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்து போட்டுட்டு பழைய மாதிரி வாழாம அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க தொடங்குறோம் பாருங்க. அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் சபையா கூடி வந்திருக்கிறோம். அதனால தான் நான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமா வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஆளு மாதிரி நான் வாழக்கூடாதுங்க. நான் தனிப்பட்ட நிலைகளை தேவன் என்ன பிரித்தெடுத்த ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்றதுக்காக வந்திருக்கோம் நாம. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீங்க ஆண்டவரை பின்பற்றீங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் போதிக்கிற போதனைகளை கேட்டு கேட்டு நடக்கும் போதெல்லாம் நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள். ஒரு கையை தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டுங்க சத்தமா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதனால முதல் காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு சபை எப்படி இருக்கும்னா, பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை கேட்டு தேவனிடத்திலிருந்து வர்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் முதல்ல இந்த ஒழுங்குல இருப்பாங்க. அதான் சபை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற நபர்களுக்குள்ள யாராவது கீழ்ப்படிதல் இல்லையா, குடும்பத்தை கூட்டிகிட்டே வந்துருவாங்க. வாங்க ஒரு நிமிஷம் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், வாங்க. என்னங்க வாங்க போயிட்டு வருவோம், ஏமா வாமா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மனநிலை வரும். குடும்பமா வருவாங்க. வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாஸ்டர்கிட்ட உட்காந்து நல்லா பேசி உங்க ஆவிக்குரிய நிலைகளில் நாங்கள் இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம் பாஸ்டர், இப்படி மாறணும் நினைக்கிறோம், இப்படி செயல்படணும் நினைக்கிறோம், உங்க ஆவிக்குரிய நிலைகளை நீங்க நல்லா பகிர்ந்து கொண்டு நல்லா ஆலோசித்து நல்லா கேட்டு எப்படி வாழணுங்கிற நிலைகளை கற்றுக்கொள்வீங்க. அதோட நீங்க புறப்பட்டு போய் வாழ முயற்சி பண்ணுவீங்க. அதுதான் சபைக்குள்ள இருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தோட உணர்வு அதுதான். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் குடும்பத்துக்குள்ளையும் உங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறப்போ சாட்சி வாழ்க்கையை மாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் எங்க பாஸ்டர் இருந்து நல்ல ஆலோசனைகள் வருதோ அந்த ஆலோசனைகளை கேட்டு நாங்க வாழ்வதற்கு எங்களை நானே முயற்சி பண்ணுவோம் ஆண்டவரே. அதான் சபை. அதுக்கு பேர் தானே அது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக உபவாசிக்கிறவர்,
உங்கள் சர்ச்சு பாஸ்டர். உங்களுக்காக உபவாசம் இருக்கிறோம், உங்களுக்காக நைட்டா பகலா ஓடுறோம், உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறோம். கர்த்தர் எங்களை பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கூட ஊழியத்தில் இருக்கிறது பம்பிகை தான் வரும்போது கேட்டாங்க, ஏமா நம்ம குடும்பத்தில் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்காரர் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, வீட்டில் வாடி சாப்பிட்றாங்க, மீன் எடுக்கிறா, கறி எடுக்கிறா, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நம்மளுடைய நிலைமை அப்படி கிடையாது. எல்லா குடும்பத்தோடைய பிரச்சனையும் நம்ம பிரச்சனையாக நினைக்கிறோம். எல்லாரும் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம உட்காந்து கவலைப்படுறோம். அந்த வீட்டில் அந்த பிரச்சனை, இந்த வீட்டில் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். சில நேரத்தில் நரம்பே வெடிச்சிடும் போல இருக்கு. சில நேரத்தில் சில ஊழியக்காரங்களுக்கு கை கால் விளங்காம கூட நினைஞ்சிருக்குது. பல குடும்பத்தினுடைய கவலைகளை நினைச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களுக்கு அக்கறை வராதா? இவங்களும் மனுஷங்க தானே, இவங்க மாறணுங்கிற மனநிலை அவங்களுக்கு வராதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், டேய், ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப டேனியல் பிரதர் என்ன சொன்னார், போதகராக அது போதகருங்கிறது முக்கியமான பொறுப்பு. இப்படித்தான் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். சில நேரங்களில் பாடுகள் வரும், உபத்திரவங்கள். தேவனோட நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா இந்த பலன் என்ன செய்வீங்க? தேவனோட நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் தைரியமாக அதை மேற்கொள்றதுக்கு உங்களால் என்ன செய்யும் முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, எத்தனை ஊழியக்காரங்க இந்த மாதிரி சபைக்குள்ளே நடத்த முடியாமல் பெரிய பெரிய 2000, 4000, 5000, 10,000 சொல்லி சபை வச்சுருந்தவங்கெல்லாம் சில சபைகளுக்குள்ளே இருக்கிற குழப்ப நிலைகளை டீல் பண்ண முடியாமல், சில சபைகளுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தின் காரணத்தினாலேயே தெரிபட்டு ஓடி போய் வீட்டில் இருந்துக்கிட்டு செத்து போய் தற்கொலை பண்ணிட்டு கூட செத்து போயிருக்கிறாங்க சில இடங்களில். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு முதல் காரியத்தை சொல்றேன். நீங்க பின்பற்றுகிறவர்கள் ஆயிட்டீங்கன்னா, பாஸ்டர் சொல்ற வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பாஸ்டர் சொல்ற வார்த்தையின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு உண்டாயிருக்கிற சந்தோஷமே முதல்ல எங்களுக்கு அதுதான். எங்களுக்கு அதான் சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை சரியா 10 மணிக்கு இங்க வந்துருங்கன்னு சொல்றப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் டாங்குன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் ஜெபம் நடக்குது, ஒவ்வொரு வீட்லையும் ஆவிக்குரிய நிலைகளை வர்றீங்க, வளர்றீங்க, ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்றீங்க, ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறீங்க, எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி செயல்படணும், இப்படி நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். எப்படி என்னுடைய இருதயத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. என்னை வாழ வைக்கிறது நீங்க தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு துக்கம் வந்தால் நானும் துக்கப்படணும், உங்களுக்கு சிரிப்பு வந்தால் நானும் சிரிக்கணும். நீங்கள் துக்கப்படுற நேரத்தில் நான் சிரிச்சிடக்கூடாது, நீங்கள் சிரிக்கிற நேரத்தில் நான் துக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வரும். ஆனால் எல்லாத்தையும் சகிச்சு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் சகிச்சு ஓட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இந்த வாரம் கூட ஒரு ஊருக்கு போனேன், ஊர் பேர் சொல்லக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாதுன்றாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார், வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு சிரிக்குதுங்க. ரைட்டு, கர்த்தர் நல்லவர், வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனாலும் சொல்லிட்டு வந்து அடுத்த வாரம் வருவேன். அவமானம் வந்தாலும் அசிங்கம் வந்தாலும் அந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய அப்பாங்கிறத முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க ஆவிக்குரிய அப்பா அவரு. அப்ப நான் இதெல்லாம் கேட்டு நடக்காது இருக்கிறதே முதல்ல பாவம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறேங்கிறதுக்கு எது அடையாளம்னா, உங்க சர்ச்சில் இருக்கிற போதகருக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்கணும், அதான் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அந்த சபையை குறித்து சபையில் இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தரையும் எங்களையும் நீங்கள் பின்பற்றி நடந்தீர்கள். எவ்வளவு பெரிய சாட்சின்னு பாருங்க. தெசலோனிக்கேர்ல இருக்கிற சபைக்கு, சபையில் இருக்கிற ஜனங்கள் இடத்துல ஒரு கடிதம் எழுதப்போ சொல்றாங்க, சபை மக்களே, நீங்க எல்லாரும் எனக்கும் கர்த்தருக்கும் பின்பற்றி நடந்தீர்கள். எவ்வளவு பெரிய சாட்சி. இந்த மாதிரி உங்களை பார்த்து சொல்லணும், எங்க ஜனங்க என் வார்த்தையை கேட்டு அப்படியே நடப்பாங்க, எங்க ஜனங்க கர்த்தருடைய வசனங்களின்படி வாழ தொடங்கி இருக்கிறாங்க, சரியா நடப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்களே, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால். அவ்வளவுதான். பாடாம என்னால் இருக்க.
நான் சொல்றேங்க, கோடிக்கணக்கில் சபை இருக்கட்டும் இந்தியாவில், ஆனா ஒரு சபை எப்படியாவது ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சபையா இருக்கலாம்ல. எல்லா சர்ச்சிலையும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி வருவாங்க, தொடக்க காலகட்டத்தில் ஆவியில நிரம்புவாங்க, நாட்கள் ஆனவுடனே பாதியில் அறகுறையான விசுவாசியா இருப்பாங்க. இப்படி எல்லா சபைகளும் இருப்பது போல இல்லை. நம்மளுடைய சபை ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கலாம்ல. முதல் பாயிண்ட் கீழ்ப்படிதல் என்ன செய்யலாம், பாஸ்டருக்கு கீழ்ப்படியலாம். ரெண்டாவது சபை ஒரு முன்மாதிரியா என்ன செய்யலாம், அதை வாசிங்கள அந்த வசனத்தை 1 தெசலோனிக்கர் 1:7 வாசிங்கள. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் எப்படி இருந்தாங்களா, அவங்க மாதிரியா இருந்தாங்களா. பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இவங்களா மாதிரி. எப்படி மாதிரியா இருந்தாங்களா, எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. நல்ல கவனிங்க அக்கா. பக்கத்துல இருக்கிற மக்கதோனியாவில் இருக்கிற சர்ச்சுக்கு போனாரா அந்த பாஸ்டர், அது இன்னொரு சர்ச்சு பேர் என்ன, அகாயா. 2 சர்ச்சுக்கும் போனா அங்க போய் பிரசங்கம் பண்ணி போதிக்கிறார். சபையே நீங்க எப்படி இருக்கணும், அப்படி வாழணும் அப்படின்னு போதிச்சா, அங்க இருக்கிற சபை மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, இல்ல பாஸ்டர், நீங்க போதிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற தெசலோனிக்கேர்ல இருக்கிற சபை மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நாங்க பார்த்துட்டோம். அவங்க வாழ்க்கை நடைமுறையை பார்த்துட்டு சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கன்னா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணுங்கிறத அவங்கள வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், பார்த்துட்டோம். இனிமே நாங்க அவங்கள போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், நீங்க போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சொல்ற அடையாளத்தை பாருங்க. நீங்க பிரசங்கம் பண்ணணும்னு அடையாளம் இல்லை. நாங்க எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியை பார்க்க ஆரம்பிக்கிறதுனால நாங்க அவங்கள வச்சே நாங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தவங்க ஜெபம்னா இந்த மாதிரி எல்சடாய் ஆசீர்வாத திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. விசுவாசம்னா எல்சடாய் ஆசீர்வாத திருச்சபையில் இருக்கிற விசுவாசிக மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. எந்தெந்த காரியத்தை பரிசுத்தம் அதுல எல்சடாய் ஆசீர்வாத திருச்சபையில் இருக்கிறவங்கள மாற முடியாது சொல்லுவாங்களா? சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. நாலு குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி முன்மாதிரியா இருக்க முடியும்ல. எங்க குடும்பம் சர்ச்சுக்கு போறதுனால அத்தனை குடும்பங்களுக்கு என் குடும்பம் முன்மாதிரி. இதை எந்த அளவுக்கு நான் கொண்டு வரணுமோ, எந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த அளவுக்கு நான் பிரயாசப்படுவேன், அந்த அளவுக்கு நான் பாஸ்டர்ட்ட போய் கேட்பேன், சபைக்குள்ள போய் நிற்பேன். இந்த மாதிரி ஒரு வைராக்கிய நிலைகள் உண்டாகணும். அதான் சபை. ஏதோ வந்தேன் உட்கார்ந்த போனங்கிறது இல்லை சபை. சபைனா அப்படி இருக்கணும். 4 வாரம் 5 வாரம் அக்கா ஐயா வரல அது இல்லை சபை. கூப்பிடக்கூடாது, போன் அடிக்கக்கூடாது, எங்க இருக்கேன்னு கேட்கக்கூடாது. நீங்க போன் அடிச்சு உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்ட்ட ஆவிக்குரிய தலைவனிடத்துல நீங்க போன் அடிச்சு பாஸ்டர் இதனால வரல தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா வருவேன். அதான் ஒழுங்கு. ஒழுங்கதான், அதான் ஒழுங்குமுறை. சபைகளுக்குள்ள இந்த புத்திமதிகள் இல்லாதனால சில நேரங்களில் நான் நினைக்கிறேன், சபைகளுக்குள்ள இந்த மாதிரி புத்திமதிகளை சொல்லாததுனால நான் ஜனங்களாகி உங்களை நான் கெடுத்துட்டணும் அப்படின்னு நான் என்ன செய்யறேன், நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகளை நடத்துவதில் முன்மாதிரியை கொண்டு வரலாம்ல. இந்த சர்ச்சு போற விசுவாசியை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு விசுவாசி மாறிடுச்சு. நம்ம சர்ச்சை பார்த்துட்டு மாற்றம் வரணுமா வரக்கூடாதா? வரணும்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வரும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. வரும். இனிமேல் நான் கரெக்டாக நடப்பேன் சொல்லுங்களேன். இனிமேல் நான் சரியாக நடப்பேன். அல்லேலூயா. என் குடும்பத்தை அப்படி கொண்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கீழ்ப்பிடிதலுக்கு முன்மாதிரியாக இருந்தார்ல. ஆமென். 3வது பாயிண்ட் வேகமாக வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:8 வாசிங்களே, வேகமாக வாசிங்களே. அந்த சபை எப்படி இருந்துச்சான்? நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷ
தேசத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே. எப்படி இருந்தாங்களா சொல்லுங்க? பாஸ்டரோட எப்படி இருந்தாங்களா? பிரியமா இருந்தாங்களாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் மேல எப்படி இருந்தாங்களா? ரொம்ப பிரியமா இருந்தாங்களாம். அல்லேலூயா. பிரியமா இருந்ததுனால எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க மனசா? அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா அல்லேலூயா. அந்த சபையில் இருக்கிற அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மூணாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட், அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பாஸ்டர் சொல்ற வார்த்தைகளுக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. ரெண்டாவது, முன்மாதிரியா இருந்தாங்க. மூணாவது, அங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரையும் அவங்களையும் ஆவிக்குரிய நிலைகள் இருக்கிற அந்த அன்புல அவங்கள பிரிக்கவே முடியல. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலைன்னா அந்த இடையில போய் பாஸ்டர் வாங்க பார்த்துட்டு வருவான் அப்படின்னு குடும்பமா ஒடியாந்து பார்க்க வர்றிய பாருங்க, அதான் அன்பு. பாஸ்டர் எங்க வீட்டுல வீடு பூச போறோம், ஜெர்மனி விடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லலாமா? பாஸ்டர் வீடு கட்ட போறோம், எங்களுக்காக ஜெர்மனி விடுங்க, எப்படி கட்டலாம் வாங்குங்க, குடும்பமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணலாம், பாஸ்டர் உட்கார்ந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வரலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஊழியக்காரனை நீங்க ஆவிக்குரிய நிலைகளில் நீங்கள் நேசிக்கக்கூடிய பாத்திரங்களாய் முதல்ல இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அன்பு செய்யுங்க. அல்லேலூயா. அவர் பவுல் சொல்றாரு, என்ன நீங்க நேசித்ததுனால, என் மேல நீங்க பிரியம் வைத்திருந்ததுனால, என் மேல நீங்க அன்பு வைத்திருந்ததுனால, என்னுடைய கழுத்தையும் என்னுடைய ஜீவனையும் நான் கொடுப்பதற்கு நான் ரெடியா இருந்தேன். ஆவிக்குரிய நிலைகள்ல உங்களை என்னையும் எந்த விதத்திலையும் சத்துருவானவன் பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய பாத்திரங்களாய் நாம் என்ன செய்யணும்? சபை சொல்லுது, சபையில் இருக்கிற ஊழியக்காரர் கடிதம் எழுதுறாரு, எங்களை பிரிக்க முடியாது, நாங்கள் உயிரையும் கொடுப்பேன், என் ஜனங்க என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நீங்க என் மேல பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்பீங்க. என் மேல பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லா ஆராதனைக்கும் ஓடி வருவீங்க. என் மேல பிரியமா இருக்கிறப்போ நான் தைரியமா ஒரு காரியத்தை தவறா இருந்தாலும் சரியா இருந்தாலும் உரிமையா உங்களோட சொல்ல முடியும். அண்ணன் மாத்திக்கோ, அக்கா மாத்திக்கிறங்க, தங்கச்சி மாத்திக்க, இப்படி இரு, இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கு, இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கேட்கிறப்போ எல்லா காரியத்தையும் அழகா எடுத்து சொல்லுவோம். நீங்க ஏன் சொல்ல கேட்பீங்க, நான் உங்க சொல்ல கேட்பேன். மாற்றம் உண்டாகுமா சபையில? வருமா வராதா? என்னக்கா நான் சொல்றது சரியா தப்பா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எத்தனை கவலை தெரியுமா? சில நேரங்களில் நைட்டு தூக்கம் இருக்காது, சில நேரங்களில் பகல் நேரங்களில் தூக்கம் இருக்காது. எந்தெந்த கவலைகளை எந்தெந்த குடும்பங்களை நினச்சி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கவலையை நீங்கள் கவலைப்படுறதை விட நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து சொல்கிறேன், நான் அதிகமாக கவலைப்படுகிறேன் என்பதை கர்த்தர் பார்க்குறார். நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், அதிகமாக கவலைப்படுறேன். உங்களுக்காக சில நேரங்களில் உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கேன். என்னுடைய டைரியை நான் எடுத்துகிட்டு வரல, உள்ளே இருக்குது பாருங்கள். அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தனித்தனியாக சொல்லி சொல்லி நான் எழுதி ஜெபிக்கிறேன். நான் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களை ஒரு ஆவிக்குரிய நிலைகளில் ஒரு தகப்பனாய் நான் உங்களை நேசித்து தான் ஆகணும். ஆமே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால் மூணாவது காரியம், தெசலோனிக்கேரில் இருக்கிற சபை மக்கள் அங்கே இருக்கிற ஊழியக்காரனை அளவில்லாதபடி நேசித்தார்கள். ஆமென் அல்லேலூயா. ஆமென். அதில் வாசிங்கள 3:19 3:9 நினைக்கிறேன். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக 1 தெசலோனிக்கர் 3:9 நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக. நல்ல கவனிங்க, என்ன வந்துச்சான்? நீங்க என் மேல பிரியமா இருந்தா நீங்க சரியா நடப்பீங்களா? உங்க நிமித்தம் எனக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்க. ஊழியக்காரர் சொல்றாரு, நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா நடந்தீங்கன்னா எனக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்களேன்? என்ன உண்டாகும்? ஐயா என்னைய பாருங்க, பைபிள்ல ஏன் கீழே மூழ்கிட்டு என்னைய பாருங்க, என்ன உண்டாகும்? எனக்கு சந்தோஷம் வருமா?
அல்லேலூயா. அப்ப நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரு தான் சொல்லுங்க? பாஸ்டர் நல்லா இருக்கணும்னா காரணம் யாரு தான்? நீங்க நல்லா வந்துட்டீங்கன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா, நீங்க சொல்லு பேச்ச கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல சுகம் பலன் எனக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நடத்துவாருங்க. ஆமென். சரி, ரைட்டு. மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு முன்ன சபை போதகருக்கு அவங்க பிரியமா வாழ்ந்தாங்க. ஆமென். நாலாவது பாயிண்ட் 1 தெசலோனிக்கர் 2:12 வாசிங்களே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தி சொன்னோம், தேறுதலும் ஆறுதல் பண்ணோம், எச்சரிப்பு செஞ்சோம், எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நல்ல கவனிங்க. எப்படி செஞ்சாங்களா? என்ன கவனிங்க? பிரசங்கம் பண்ணது யாரு? ஒரு சக மனுஷன். பாஸ்டரா இருந்தாலும் அவர் யாரு? என்ன கவனிங்க? பண்ணது யாரு? சொல்லுங்களேன் சத்தமா. மனுஷன் தான் என்ன செஞ்சாரு? அவர் பிரசங்கம் பண்றாரு. இவர் சொல்றாங்க, போதகர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் ஒரு மனுஷனா இருந்தாலும் நான் பேசுகிற வார்த்தையில ஒரு மனுஷன் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லல, தேவனே எங்க கூட பேசுகிறார்னு சொல்லி இத மனுஷ வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பேசுனது யாரு? மறுபடியும் சொல்லுங்க அக்கா. என்ன பாருங்க, பேசுனது யாரு? மனுஷன். ஆனா எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? சொல்லுங்க எப்படியா? மனுஷ வார்த்தையா அவங்க ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் பேசுறாரு. எங்க பாஸ்டர்ட்ட பேசுறப்ப கர்த்தர் பேசுகிறாரு. அந்த வார்த்தைகளின்படி நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதிக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்கிறப்பெல்லாம் அதன்படி வாழ்வேன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? சொல்லுவோமா? சொல்லுங்களேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. இதனால என்ன உண்டாகுது? அங்க இருக்கிற யூத ஜனங்கள் சொந்தக்காரங்க, அங்க இருக்கிற சொந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்னப்பா நீ உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ற வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நாங்க சொல்ற வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நடக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சில பாடுகளை அவங்க கொடுத்தாங்களாம். அந்த பாடுகளை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்களாம். கை தட்டுங்களே. அல்லேலூயா. என்ன கொடுத்தாங்களா? அதான் நான் சொல்லி காமிச்சேன் போன வாரம், இடையில தான் சொல்லி காமிச்சேன் நான். பாடுனா என்ன, பாடுகள்னா அழகா சொல்லி காமிச்சேன். நீங்க ஒரு இடத்துல காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லை, நீங்க மட்டும் கர்த்தருடைய பிள்ளை. ஆனா எல்லாரும் லவ் பண்றாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? இப்ப அவங்க சொல்றாங்க, டேய் நாங்களாம் என்ன செய்யறோம், நீ மட்டும் அப்படி இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ, நீ மட்டும் லவ் பண்ணல, நாங்க எல்லாரும் தப்பு பண்றப்போ, நாங்க எல்லாரும் சிகரெட் அடிக்கிறப்போ, நாங்க எல்லாரும் ஒரு காரியத்தை பண்றப்போ நீ மட்டும் பண்ணலன்னா உன்கிட்ட பேச மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கி போய் நிக்கிறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் யார் என்கிட்ட பேசாது இருந்தாலும் இவங்க என்கிட்ட பேசுறது முக்கியம் இல்லைங்க, எனக்கு ஆண்டவருடைய சட்டத்திட்டம் தான் முக்கியம், அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை செய்யாம அவர்களோடு சேர்ந்து இருக்காம தனித்து நிக்கிறாங்க பாருங்க. அது நிமித்தம் உண்டாக்கப்படுது பாருங்க. யாரும் பேசாம, அதுக்கு பேர் தான் பாடு. அதுக்கு பேர் தான் என்னது? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், வசனத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், அதான் அதுக்கு பாடு. அல்லேலூயா. நான் இந்த பொய்யை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றப்போ நீ சொல்லலைன்னா உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. அதன் நிமித்தம் நீ பேசினா பேசு, பேசாட்டினா போ, நான் கர்த்தருக்காக இப்படித்தான் வாழ்வேன் நிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாகிற பாடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. 5வது பாயிண்ட் எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:9. சகோதரரே, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. என்னவா அவர் சொல்றாரு?
கடிதத்தில் முதல் கடிதத்தில் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுதணுங்கிற தேவை இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகத்துக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இவங்களே ஆவிக்குரிய நிலைகள்ல சகோதர சிநேகத்துக்குரிய நிலைகள்ல அந்த சபையார் வாழ தொடங்கிட்டாங்க. எங்களுக்கு ஜாதி கிடையாதுங்க, எங்களுக்கு மதம் கிடையாதுங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற எண்ணம் கிடையாதுங்க, நாங்க இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கூட்டமுங்க, நாங்க அவங்கள மாதிரி வாழக்கூடிய கூட்டம் இல்ல, நாங்க பரிசுத்தமாய் வாழக்கூடிய கூட்டம்னு சொல்லி வாழ்றீங்க பாருங்க. இதுதான் சகோதர சிநேகம். கை தட்டுங்களே ஆண்டவரே, அல்லேலூயா. நேரம் ஓடி போச்சு, நேரம் ஓடிருச்சு. 6வது பாயிண்ட், ஆமென். 1 தெசலோனிக்கர் 4:11 இருந்து வாசிங்களே. புறம் போயிருக்கிறவர்களை, நல்ல கவனிங்க, புறம் போயிருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க, முதல் பாயிண்ட் ஒண்ணா சொல்லுங்களேன், அப்பதான் மனப்பாடம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? அந்த சபை எப்படி இருந்துச்சு? பின்னாடி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அந்த சபை? என்னக்கா? பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்திருந்துச்சு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்துச்சு அந்த சபை. இரண்டாவது, சபை முன்மாதிரியா இருந்துச்சு. மூணாவது என்னக்கா? பாஸ்டருக்கு பிரியமா இருந்துச்சு, அன்பா இருந்துச்சு, நேசிச்சு வாழ்ந்தாங்க. அடுத்து என்னக்கா? மனுஷன் பேசதான் நினைக்காம கர்த்தர் தான் பேசுறாரு, அதனால அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்க தொடங்குச்சு அந்த சபை. அடுத்து சகோதர சிநேகம் அவங்க கிட்ட என்ன செஞ்சு இருந்துச்சு. அல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:11 வாசிங்களே. புறம் போயிருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி. நல்ல கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இந்த சபைக்கு அந்த பாஸ்டர் போதிக்கிறார், சபைமா ஜனங்களே நீங்க ஒன்றிலையும் குறைவில்லாதபடி வாழணும். அதனால அவர் சொல்றாரு, உங்க சொந்த அலுவல்களை பாருங்க, உங்க சொந்த கையினால பிரயாசப்பட்டு உழைங்க, யாரும் உழைக்காம இருக்காதீன்னு சொல்லி ஒரு போதனை போதிக்கிறார். என்ன போதனைங்கிறது 2 தெசலோனிக்கர் எடுங்களே, அதை எடுத்துக்கொள்ளுங்க. 10வது வசனத்தை வாசிங்க வேகமா. 2வது புத்தகத்தையும் அவர் அது 2வது புத்தகத்துல அதை கையில வைக்கிறார் பாருங்க, வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும். அக்கா நீ என்னத்தை வாசிக்கிற? 2 தெசலோனிக்கர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று. நல்ல கவனிங்க அக்கா, சபைக்குள்ள இருக்கிற நாம ஆண்டவர் அழகா போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறாரு? நீங்க வேலை செய்ய மனசு இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? சாப்பிடவும் கூடாது. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, வேலை செய்ய மனசு இல்லைன்னா. சத்தமா தான் சொல்லுங்க, வேலை செய்ய மனசு இல்லைன்னா சாப்பிடவும் கூடாது. சபைக்கு போதிக்கிறாரு, நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யி, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னா அந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய கையின் பிரயாசத்துல வேலை செய்யறாங்க, ஒரு நாள் கூட ஓய்ந்து இருக்கல, அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் அந்த சபை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பாருங்க, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போதே உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கட்டளை கொடுத்துட்டோம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். எப்படி திரிறாங்களா? வேலைக்கே போறதில்லை. எங்க போறதில்லை? சத்தமா சொல்லுங்களேன், எங்க போறதில்லை? சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள், ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் குவிந்து கிடக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் எதுனா தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல தான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, நீங்க ஒழுங்கு இல்லாம தெரியுறீங்க, டெய்லி வேலைக்கு போங்க, டெய்லி ஏதாவது ஒரு கையிட்டு ஒரு வேலையை செய்யுங்க, நீங்க போய் நாத்து நடங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி வாழுங்க, இப்படி வாழுங்க, நீங்க வேலை செய்யாம இருக்காதீங்க, கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்க மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உங்க வீட்டில் இருக்கிற எண்ணெய் மாவு குறையாது, நீங்க வேலை செஞ்சாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சோம்பேறித்தனமா வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த சபையார் கேட்கிறார்கள், அந்த வார்த்தையின்படி செயல்படுறாங்க, கர்த்தர் அந்த சபையாரை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். கை தட்டுங்களே அல்லேலூயா.
அப்ப நல்ல கவனிங்க, சபை ஜனங்கள் போதிக்கிறப்போ கேட்டு நான் தேவனுடைய பிள்ளை, சோம்பேறித்தனமா உட்காரக்கூடாது, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், யாருக்கு முன்னாடி கை நீட்டக்கூடாது, யாருக்கு முன்னாடி காசு நீட்டி வாங்கக்கூடாது, யாரை எதிர்பார்க்க கூடாது, அந்த மனநிலை நம்மகிட்ட என்ன செய்யணும்? ஆமென், அல்லேலூயா. யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? யாராவது கொடுப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலே அது அசிங்கத்தனம். யாராவது எனக்கு செய்வாங்கங்கிற அது ஒரு உணர்வு இருந்தாலே உங்களை நடத்துவார், உயர்த்துவார். உங்க கையின் பிரயாசத்தை நீங்க பாப்பீங்க. நீங்க வேலைக்கு போனாலும் அதில் உண்மையா வேலைக்கு போங்க. 200 ரூபா கொடுத்த இடத்துல 300 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுத்த இடத்துல 500 ரூபா கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உயரும் உங்களுடைய வாழ்க்கை. சின்னதா எதை செஞ்சாலும் நான் கூட நினைச்சு பார்த்தேன். சின்ன வயதுல வீட்டில் எங்க வீடை நான் நினைச்சு பார்த்தேன். எங்க அப்பா விளக்குமாறு கட்டினார். நான் நினைச்சு பார்த்தேன் பிஸ்னஸ், எங்கள் வீட்டிலேயே பிஸ்னஸ் குடும்பம் தான் நினச்சி பார்த்தேன். சொலகு கட்டினார், பொட்டி கட்டினார், இதெல்லாம் நினச்சி பார்த்தேன். சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, ஆட்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் உங்கள்கிட்ட கையில் எது இருக்குதோ அந்த வேலையை வீட்டில் உட்காந்தாலும் செய்யுங்க. கூடைய பின்ன தெரியுமா? பின்னுங்க. எந்த வேலை செய்ய தெரியுமா செய்யுங்க. அந்த கூடையை பின்னா அன்னைக்கு ஒரு 50 ரூபா கிடைச்சோம்னா 5 15 30 நாளைக்குள்ள உங்களுக்கு 1500 ரூபா உங்கள் கையில் கிடைக்கும். சும்மா இருக்காதீங்க, சும்மா இருந்து உட்காந்து சாப்பிடாதீங்க. கையின் பிரயாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தந்தருளுவார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா அந்த சபை மக்கள் கேட்டு அதன்படி வாழ தொடங்குறாங்க. அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. 10 வருஷமா சொல்லியும் இன்னும் விடியல் உண்டாகாத குடும்பங்கள் இருக்கு. வேலைக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்யல் இருக்காரு. அல்லேலூயா. என்னைக்கு தான் வெளிச்சம் வருமோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமே, அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆமே, அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு திட்டுறது மாதிரி தெரியும். ஆமென். நான் திட்டலை, உங்களுக்கு புத்திமதிகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இதன்படி வாழ்ந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யாருக்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல வேணாக்கா, நீங்கள் நல்ல நிலையில் ஒரு வேலையை பார்த்து ஒரு வியாபாரத்தை பார்த்து உயர்ந்து நல்லா வந்து நீங்கள் நல்ல நிலையில் நல்ல ஒரு நகைகளையும் கழுத்தில் நகையவும் காதில் தோட்டையும் இப்போ வெறும் காதோடையும் வெறும் கழுத்தோடையும் திரிகிறப்போ இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உனக்கே ஆசீர்வதிக்கலை, எனக்கு என்ன ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஆனால் கழுத்தில் நகையோட காதில் நல்ல தோட்டோட நல்ல சேலையெல்லாம் கட்டிட்டு நல்ல பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு நல்ல வீட்டை கட்டி நல்ல இடத்த வாங்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைகளில் உங்கள் வியாபாரங்கள் வேலைகள் உயர்ந்து இருக்கிறப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிச்சவர்? உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? நீங்க சொல்லாம இருந்தாலும் வந்து கேட்பாங்க. நீ அன்னைக்கு அப்படி இருந்தாக்கா, அப்படி இருந்தா அண்ணே இன்னைக்கு நல்லா வந்திருக்க, நீ போன இடத்துக்கு நானும் வந்தா என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி என்ன செய்வாங்க? கண்டிப்பா வருவாங்களா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கையின் பிரயாசத்தை செயல்படுத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கையின் பிரயாசம் ஒரு சபை செய்யணுங்க. சபைக்குள்ள இருக்கிறவர்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், உயரணும், நல்லா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு விதையை நீங்க போட்டீங்கன்னா கூட அந்த விதை கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு வளர்ந்துருது, பச்சையா வளருது, 2 இலை விடுது, 4 இலை விடுது, 10 இலை விடுது, கொஞ்சம் அப்படியே செடி ஆகுது, மரம் ஆகுது, கனி கொடுக்குது. இல்ல, நீங்க சபைக்குள்ள இருக்கிற இந்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல நேரம் உங்களுடைய மாற்றங்களே வேற மாதிரி இருந்திருக்கணும். நீங்க வேற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நீ நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. சோம்பேறிக்கு படி இழக்க மாட்டார். சொல்லுங்க, சோம்பேறிக்கு படி இழக்க மாட்டாரு. அல்லேலூயா. எங்கேயும் வேலைக்கு போகல, அன்னைக்கு வேலைக்கே போகல, வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமென். சோம்பேறிக்கு ஒருபோதும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. ஆமா, எந்த வேலை தெரியுதோ அத்தனையும் செய்யுங்க. எந்த வேலை தெரியுதோ அத்தனை காரியங்களையும் பாருங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிரதர் தேவோட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் அந்த காலகட்டத்தில் 10 பிள்ளைங்க பிறந்தாங்க, 8 பிள்ளைங்க பிறந்தாங்க, யாரையும் படிக்க வைக்கல. ஆடை மேயி மாடு மேடை மேயி ஏதாவது பழைய தங்கஞ்சியை குடி, கூளை குடி, அதை குடி, நீராத்தனையை குடின்னு குடிச்சு வளர்ந்துட்டு போயிட்டாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. போனவொடனே எல்கேஜி படிக்க வேண்டியிருக்குது, போன உடனே அரசாங்கத்தில் ஏதாவது நல்ல ஒரு சலுகை கிடைக்குமான நுழைய முடியல. அந்த படி படிக்கணும், இந்த படி படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு சொல்லி நிறைய காசு செலவு பண்ண வேண்டிய இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் சம்பாதிச்சா முடியாது. குடும்பத்தில் இருக்கிற கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும். வீட்டிலே உட்காந்துக்கிட்டு தான் நம்மளால என்ன செய்ய முடியாது. அந்த காலம் வேற, வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம், ஸ்பீடா ஓடுது. இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்துட்டா சாயந்தரம் ஆகி போயிடும். வேகமா ஓடி போயிட்டு இருக்க காலகட்டத்துக்கு முன்னாடி 2 பேரும் சம்பாதிக்கணும். ஒருத்தர் சம்பாதிச்சு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும், இன்னொருத்தர் சம்பாதிச்சு குடும்பத்தினுடைய காரியத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் குடும்பத்தில் உயர்வு வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா.
வச்சிருந்தே தின்னம்னு வச்சுக்கிறோங்க. சரி, கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒரு பாயிண்ட், 7வது பாயிண்ட், 1 தெசலோனிக்கர் 5:11 வாசிங்களே. 1 தெசலோனிக்கர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, அவங்க டெய்லி செஞ்சுட்டு வர்றாங்களாம், செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நல்ல கவனிங்க, அந்த சபை என்ன செஞ்சான்? யாருக்கிட்டையாவது உட்கார்ந்து பேசுறப்போ இவங்க என்னதான் பேசுறாங்க? அந்த பக்கத்துல இருக்கிற அண்ணே, பக்கத்துல இருக்கிற அக்கா பக்தி விருத்தி அடைகிற அளவுக்கு பேசுறாங்களாம். டெய்லி இவர்கள் செய்து வருகிற காரியம் என்னன்னா, யாருக்கிட்டையாவது பேசுறப்போ அவங்கள விசுவாசத்துல வளர விடுறது, அவங்க ஆவியில எழும்ப பண்றது, அவங்கள அபிஷேகத்துக்குள்ள வளர வைக்கிறது, வசனத்துல இப்படி வாளுக்கான உற்சாகப்படுத்துறது. நாம என்னைக்காவது ஆவிக்குரிய பிள்ளைங்க 2 பேர் கூடுனா அந்த மாதிரி கூடிரோமா? ஆனா இந்த சபையில இருக்கிற சபை என்ன செஞ்சிருக்குன்னா, பக்தி விருத்தியை அடைய வச்சிருக்குது. அல்லேலூயா. நாமெல்லாம் ஒண்ணு கூடணும்னா என்ன செய்வோம்? என்ன பண்ற, ஏது பண்ற, குடும்பத்தில் அப்படி, அந்த குடும்பத்தில் இப்படி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஆடணும், கதை அளந்துகிட்டு இருப்பேன் ஒழிய. ஆனா தெசலோனிக்கேயர் சபையில பக்தி விருத்தி அடைவதற்குரிய வார்த்தைகளையே அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? எப்படி தான் இருக்கணும்? ஆமா, அம்மா கவனிங்க கவனிங்க கவனிங்க. எப்படியா அக்கா கவனிங்க கவனிங்க கவனிங்க. எப்படியா ஒரு சபை எப்படி இருக்கணும்? மற்றவங்க போய் பேசுறப்போ பக்தி விருத்தி உண்டாகணும். நீங்க பேசுறதோட அதோட ஆவியில் நல்லா இருந்த ஆளும் அவிஞ்சு போய் என்ன செஞ்சிடக்கூடாது. கீழே சபைக்குள்ள இருக்கிறவங்க அப்படி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த அண்ணன் வந்து பேசுனுச்சு, அதோட நான் நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த தங்கச்சி வந்து பேசிச்சு, அதோட நான் ஆவியில பலப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஊழியத்துக்கு வர்றதுக்கு இவங்க என்னோட கூட வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. நான் வரவா நீ வரவான்னு முந்திட்டு வருவாங்க. வந்துட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வர்றப்போ இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பேசின ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பேசிட்டு வர்றப்போ என்னமோ தெரியல, ஒரு 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 வல்லம், ஒரு பவர் உள்ள இறங்கின மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து என்ன வராது, தூங்குறதுக்கு மனசு வந்து ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் மறுபடியும் படுக்கணுங்கிற எண்ணமே என்ன செய்யுது. அப்போ பேசுகிறப்ப எப்படி தான் பேசணும்? விசுவாசத்தில் தட்டி அவர்கள் என்ன செய்யணும்? அவங்கள திடப்படுத்தி பலப்படுத்தி அவங்கள கொண்டுகிட்டு வரணுமே ஒழிய, சில விதமான பிரச்சனைகள், சில விதமான போராட்டங்கள், சில விதமான கவலைகள் எல்லா குடும்பத்திலையும் வரும். அப்போ அவங்க நம்மகிட்ட ஒரு ஆலோசனைகள், ஒரு காரியத்தை சொல்றப்போ உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல வார்த்தை வந்துடாதான்னு பார்ப்பாங்க. அடையாக்கா நீ கேட்குற, இந்த ஆளு சுத்த எப்படி இருக்காரு, என் வீட்டில் இருக்கிற பிள்ளைய எப்படி இருக்குதுங்க, அப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டோம்னாலே முடிஞ்சு. அல்லேலூயா. இவங்க புலம்ப அவங்க புலம்ப, ஆவியில 2 பேருமே. ஒரு சபை எப்படி இருக்கணும்னா, பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். உற்சாகப்படுத்தணும். நீங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிரச்சனையோட உங்க தாய் வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு வர்றப்ப எப்படி வருவீங்க? சொல்லி அழுவோம். எல்லாத்தையும் அழுது கொட்டுவோமா? கொட்டி முடிச்சுட்டு என்ன செய்வான்? தைரியம் மாறு, அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி ஏதாவது உற்சாகப்படுத்தின உடனே வெளியில் வர்றப்போ, வீட்டுக்கு 2 நாள் கழிச்சு வர்றப்போ எப்படி வருவோம்? கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் அரிசி, அதெல்லாம் கொண்டு வரும். ரைட்டு. இங்கிட்டு வர்றப்போ ஒரு சந்தோஷமா வருவோமா? ஆமாவா இல்லைங்களா? வருவோம். ஆமே. அப்போ அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது பேசுகிறப்போ ஒரு ஆவிக்குரிய தாய் மாதிரி இருந்து அவங்கள பலப்படுத்தி அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அவங்கள அனுப்பணும். அல்லேலூயா. சோர்வடைஞ்சு போகலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தையோட 120 இருக்கிற ப்ரெஷரு 350 என்ன செஞ்சிடக்கூடாது. யாராவது வீட்டுக்காரர் அப்படி 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 ப்ரெஷருக்குரிய நிலைகள் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்க, விசுவாசமாக இருங்க, தைரியமாக இருங்க, அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு நம்ம அவங்களை என்ன செய்யணும்? ஆமென். உற்சாகப்படுத்தி பாருங்க, நீங்களும் வளருவீங்க, மற்றவர்களையும் வளர வைப்பீங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு மைனஸான காரியத்தை இந்த மாதிரி பேசாத, தப்பு, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்து உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, ஒருவருக்கொருவர் தேற்றுகிறார்கள், புத்தி சொல்லுகிறார்கள். என்ன செய்றாங்க சொல்லுங்க? தேற்றுறாங்க. சொல்லுங்க, புத்தி சொல்றாங்க. சொல்லுங்க, தேற்றணும், ஆறுதல் படுத்தணும், சொல்லுங்க, புத்தி சொல்லணும். இதையெல்லாம் அந்த சபை செஞ்சுச்சு. அதுக்கு பேர் சபை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது?
சொல்லுங்க, நாங்களும் செய்வோம். சொல்லுங்களேன், நாங்களும். சத்தமாக தான் சொல்லுங்களேன், நாங்களும் செய்வோம். நானும் செய்வேன். யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய ஆவியையும் பலப்படுத்துறது மாதிரி மற்றவர்களையும் பலப்படுத்துறது மாதிரி நான் என்ன செய்வேன், நான் பேசுவேன். ஆமென். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா உங்களோட பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே, எந்தன் மணவாளரே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே, எந்தன் மணவாளரே. இருதயத்துல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியம் சபைக்குள்ள, ஏதாவது ஒரு நிலைகள் உருவாக்கப்படுதுன்னா அதை நிச்சயமா நான் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நான் நடப்பேன். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை நான் கேட்பேன். கேட்கறதோட மட்டும் இல்லை, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடப்பேன். என் சிந்தையை சிதற பண்ண மாட்டேன். நான் மாசத்துக்கு ஒரு தடவையாது இல்ல 5 நாளைக்கு ஒரு தடவையாது நாங்க குடும்பமா வந்து எங்க பாஸ்டரை பார்க்கறதுக்கு நான் வருவோம். ஊழியக்காரரை பார்த்துட்டு எங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு நலம் விசாரிக்கிற காரியத்தை விசாரிச்சுட்டு, எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், என்ன செய்றீங்க, ஆவிக்குரிய நிலைகளை இப்படி பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றோம், எங்க குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு காரியம் நடக்குது, இப்படி செயல்பாடு இருக்குது, அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற காரியத்தில் ஒருவருக்கொருவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த ஐக்கியத்துக்குள்ள நான் வருவேன். தீர்மானத்தை ஆண்டவர் சமூகத்தில் இடுங்க. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் வேறு நபரா பார்க்க மாட்டேன், நான் வேறு நபரா நினைக்க மாட்டேன். நாங்க இப்படி ஐக்கியத்துக்குள்ள இருப்போம். உடைய ஆண்டவரே, அன்புக்குள்ள நாங்க இருப்போம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள எந்த காரியத்தை செஞ்சாலும், சில பேர் ரொம்ப நேசிச்சு வாழுகிற குடும்பங்களை பாருங்களேன், இன்னொரு நேசிச்சு வாழ்ற குடும்பத்துக்கு எல்லாம் தெரியும். ஏன்னு பார்த்தா ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பு. கர்த்தர் உங்களை அப்படி ஒரு நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. நான் சபையில் இருக்கிற பாஸ்டருக்கு பிரியமா நடப்பேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். பைபிள் சொல்லுது, எபிரேயர்ல 12வது அதிகாரத்துல இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க ஊழியக்காரர் சந்தோஷமா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க செயல்படுத்துவோம். எங்க ஊழியக்காரர் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலைகளை கற்றுக் கொடுக்கிறாங்களோ அந்த வார்த்தைகளின்படி எல்லாம் கேட்கறது மட்டும் இல்ல, நாங்க வாழ தொடங்குவோம். எங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க பாஸ்டர் இன்னும் ஆவியில பலப்படுற அளவுக்கு நாங்க நடப்போம். சொல்லுங்க அப்படி ஆண்டவர்கிட்ட. நாங்க மாறவே ஆசைப்படுகிறோ, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நாங்க மாறவே ஆசைப்படுகிறோ, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறனும்,
என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும். நாங்க மாறுற ஆண்டவரே. செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நாங்க மாறவே ஆசைப்படுகிறோம். எங்களை மாற்றிவிடும் அருமை நேசரே. இந்த தேவன் கொடுத்த இந்த ஸ்தானம் எனக்கு, அவர் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிற உணர்வுகளோடு நான் உங்ககிட்ட சொல்றேங்க. நான் உண்மையாவே இங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆவிக்குரிய பந்தத்தோடு நான் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். நான் நேசிக்கிறேங்கிறதுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள்ல நிச்சயமா அதை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களை என்னால விட முடியாது, உங்களை என்னால தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, நீங்க வேறு குடும்பமா என்னால நினைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் அப்படி, வல்லமை அப்படி. ஒரு தகப்பனா என்னை நிக்க வச்சிருக்கிறதுனால நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்களும் வந்து உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற ப்ராப்ளங்களை, மற்ற காரியங்களை, நீங்க ஆவிக்குரிய நிலைகள்ல என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லி அடிக்கடி நீங்க பகிர்ந்து கொள்ளுகிறப்போ, நீங்க கலந்துரையாடல் பண்ணுகிறப்போ, அதன் நிமித்த ஆவிக்குரிய நிலைகளை நீங்க வளரலாங்கிறத புரிந்து கொள்ளுங்க. உங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். ஒவ்வொருத்தரும் நீங்க கையிட்டு வேலை செய்யணும், யாருக்கு அடிமையா நிக்க கூடாது, நீங்க வேலை செய்யணும், உயர்ந்திருக்கணும், நீங்க நல்லா வரணும், நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நிறைய நபர்கள் எந்த வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் சரி, இப்படி பண்ணி பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்க, இதை பண்ணி பாருங்க, அதை பண்ணி பாருங்க, உயர்ந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு காரியத்தை ஏன் செய்ய சொல்றோம்னா கர்த்தர் நடத்துவார். நான் மாறவே ஆசைப்படுகிறோ, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நாங்கள் மாறவே ஆசைப்படுகிறோ, எங்களை மாற்றிவிடும் அருமை நேசரே. நீங்க மாறிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எங்க பிள்ளைங்க எனக்கு கொடுக்க போற மன மகிழ்ச்சிக்காக, எங்க பிள்ளைங்க எனக்கு தரப்போற சந்தோஷத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வதித்து நடத்துவீராக. நானும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். சுகத்தையும் பலனையும் கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து இவர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வருகிற புதன்கிழமை பெண்கள் கூடுகை நடக்குது. ஜெபத்தோடு நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை தந்து நடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்க இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஒருவருக்கொருவர் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுங்க. அந்தந்த கூடுகையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் ஜெபம் பண்ணி